ஜெய் வாராகி. என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வரப்போகும் நாட்கள் எல்லாம் இன்ப நாட்கள் தான். இதற்கு முன்பு நடந்தது எல்லாமும் ஒரு விதமான கவலையான நாட்களாக இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு வரும் நாட்கள் எல்லாமும் இன்பமான நாட்கள் தான். நான் உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுத்தாக வேண்டும். ஒரு நாள் கூட நீ கலங்கி நின்று உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயப்படும் அளவுக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது, நான் தெய்வத்தை நம்பினேனே, ஆனால் அந்த தெய்வம் எனக்கு கை கொடுக்கவில்லையே, நான் தெய்வத்தை நம்பியதற்கு நம்பாமலேயே இருந்திருக்கலாமே என்ற எண்ணத்தை உன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்வேன். அது எனக்கு நம்பிக்கை அழகாக உள்ளது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிறைய பாரத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவனிப்பதை விட உன் வாழ்க்கையில் அடுத்து ஏதாவது வந்துவிடுமோ என்று நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய சோதனை காலங்களும் வேதனை காலங்களும் முடிந்து உன்னுடைய வாழ்வில் ஒரு திருப்தியான ஒரு அதிசயமான ஒரு காலங்கள் வரப்போகிறது. அந்த அதிசயமான காலத்திற்காக காத்திரு. வசதிகளுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எந்த ஒரு விஷயங்களுக்கும் குறை இருக்காது. நீ சொல்வாய் வாராகி, ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது மனம் உடைந்து இருக்கிறேன் என்பதற்காக நீ என்னென்னமோ சொல்கிறாய். ஆனால் உண்மையில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் நல்லது எல்லாம் நடக்குமா? எல்லா விஷயத்திலேயும் நிறைய மாற்றங்கள் வருமா என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷத்திற்கு இதை சொல்ல வேண்டும், அந்த நிமிஷத்திற்காக அதை சொல்ல வேண்டும் என்று சொல்பவனும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பவனும் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவது என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று கூறிவிட்டேன் என்றால் அதை எப்படியாவது நடத்தியே கொடுத்து ஆக வேண்டும். அந்த பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் சிறப்பாக அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவன்தான் இந்த வாராகி. வாராகி வாராகி என்று நீ ஒவ்வொரு நாளும் பொழுதும் என்னை நீ அழைத்து கொண்டுதான் இருக்கிறாய். என்னை பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றிகளை நீ கூறுவாய். எதற்கு என்றால் என்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நீ மறக்காமல் எப்பொழுதும் நானே கேட்டது அல்ல, நீ எப்பொழுதுமே நீ சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை, நன்றி அம்மா, என்னை இத்தனை நாளும் காப்பாற்றி இப்பொழுதும் இனிமேலும் வரும் நாட்களிலேயும் என்னை காப்பாற்றி கொண்டு இருப்பதற்கு நன்றி என்பாய். எனக்கு நீ நன்றியெல்லாம் கூற வேண்டும் என்ற அவசியம் அல்ல. எப்பொழுதுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான பிள்ளையாக இருந்தால் போதும். புரிந்ததா? உண்மையான, யாருக்கும் எப்பொழுதும் எந்த விதமான தீய விஷயங்களையும் செய்யாமல், எப்பொழுதும் உன்னால் மற்றவனுக்கு ஒரு துரோகங்கள் நடந்து விடாமல் நீ இருந்தாலே போதும். மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலமும் பொழுதும் எவ்வளவு அழுதிருக்கிறாய், எனக்கு என்ன தெரியாதா என்ன? ஒவ்வொரு காலமும் பொழுதும் அவ்வளவு அழுகையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்திருக்கிறாய். இனிமேல் ஆவது நான் சொல்லும் அத்தனையும் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்ற ஒன்று சிறப்பாக இருக்கும். நிறைய உளைச்சல்கள், மன உளைச்சல்கள், நிறைய பாரங்கள், இதை மட்டுமே இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த வாராகி உங்களுக்கு துணையாகவும் பல இடத்தில் உங்களுக்கு முன் உதாரணமாக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் தெய்வமாக இருந்து வாழ வைப்பேன்.
ஜெய் வாராகி.